ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு காஸ்ட் கம்மியாக வேணும், வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டு நிறையா பேர் கடைசியில் எல்லாம் ஃபினிஷிங் ஆனதும் சிக்கிக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக பேசிக்காக ஒரு பாத்ரூம் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி வந்து ப்ரெஷர் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டைவெட்ரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு நல்லா இங்கே தெரியுதா, அந்த டைவெட்ரை வந்து தலைகீழாக வச்சுருக்காங்க. இது எதனால் ஏற்பட்டதுன்னா, இப்போ இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க வந்து ரேட் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட் வந்து எவ்வளோலாம் சம்பாதிக்கலாங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட வந்து ரேட்டு பேசுகிறாங்க, வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போ யார் 10 ரூபா கம்மியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வேலையை கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க எப்படி செய்வாங்கன்னா, இப்படி தான் நீங்கள் முன்னே பார்த்தீங்களா, அதுதான் தலைகீழாக போட்டு போயிட்டே இருப்பானுங்க. அடுத்து ஃபோன் பண்ணல, எடுக்கலை, பண்ணலை, அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு தான் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சைக்கிள் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணாமல் இவ்வளோ ப்ரெஷர் வர மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில். இது என்னென்னா, இவ்வளோ வேலைக்கு பின்னாடி அவ்வளோ வழிகள், அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. இவ்வளோ உங்களுக்கு ஃபினிஷிங் இவ்வளோ அவுட்டுன்னு இருக்குன்னா அத்தனை வேலைகள் நாங்கள் செய்யணும். அப்போ வந்து அதுக்குண்டான சார்ஜபிள் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரத்தம் சிந்தாமல் எதையுமே அவுட்டுன்னு கொண்டு வர முடியாது. வேலைக்கு உண்டான ஊதியம் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ரேட் காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அது காலம் பூரா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் அதிக காசுக்கு போகணும் இல்லை, இந்த வேலைக்கு இதுதான், ஸோ இந்த அவுட்டனுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்பெக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. மேலும் மேலும் நம்ம அப்டேட்ஸை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது, ஏதோ ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நின்று சார்ட் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணி அடுத்த ஸ்டேஜ் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ கம்பல்சரி பாருங்கள். நாங்கள் நிறைய வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை, லேபர் பிரச்சனை நிறைய இருக்குது, வேலை ஆர்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி நிறையா இருக்குது. எடுத்த கஸ்டமருக்கு ஃபுல் சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுலேயே எங்களுக்கு பெரிய ப்ரெஷராக போயிட்டுருக்கு வேலை. இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ நான் வீடியோக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு எடுத்த கஸ்டமருக்கு வந்து நான் வேலை அவுட்டுன்னு சொன்ன டைமில் முடிச்சு கொடுக்காத மாதிரி. ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு வேலை கொடுத்த கஸ்டமர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி, அவங்கள கம்பல்சரி வந்து அவங்களோட ஃபினிஷிங் வந்து நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்லாம் இல்லை, இது ரொம்ப வருஷமாக மாட்டிகிட்டு இருக்கோம். வீடியோக்காக இன்றைக்கி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ப்ளக் பாயிண்ட் அடாப்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. சும்மா ஜஸ்ட் எடுத்து மாட்டினீங்கன்னா உங்களுக்கு போதுமானது, சரிங்களா? அதே மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷினில் எப்பவுமே கொடுத்துட்றோம். அவங்க ஸ்பெக்கு கேட்டாலும் கேட்காட்டினாலும் கம்பல்சரி போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குளிர்காலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை வேறு எதுனுக்கோ உங்களுக்கு ஹாட் வாட்டர் கம்பல்சரி தேவைப்படுது. ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு பல்வலி பிரச்சனை அது இதுன்னு இருக்கனாலே தேவைப்படுது. ஸோ இது மாதிரி மேலும் அப்டேட்ஸ் வேணுன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோ அப்டேட் போட ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் வேலைனால நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.